ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் பொசிஷன்ன்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நான் பேக்ரவுண்ட் பொசிஷன் என்னன்னு சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு இமேஜை பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ணிட்டு அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்றது தான் நம்ம இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் எம்டியா விட்டுட்டு அந்த டியூ டேக் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சைஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சைஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விட்டும் ஹைட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் சைஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். இது வந்து இமேஜை ஷோ பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை மல்டிபிள் டைம் பேக்ரவுண்ட்ல இமேஜ் ஆட் பண்ணும்போது மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நோ ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் பொசிஷன்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். முதல்ல நான் இதை நார்மலா ரன் பண்ணி கேட்டேன். பாத்தீங்களா, அந்த இமேஜ் வந்து கார்னர்ல இருக்கா. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஒரு 100 பிக்சல் ஆட் பண்றேன். இந்த 100 பிக்சல் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல ஆட் ஆகும். பிளஸ் நான் இந்த இடத்துல ஒரு 200 பிக்சல் ஆட் பண்றேன். இது வந்து ஒய் ஆக்சஸ்ல ஆட் ஆகும். வாங்க ரன் பண்ணி கேட்டுட்டோமா. பாத்தீங்களா, 100 பிக்சல் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல ஆட் ஆயிருக்கு, அதாவது ஹரிசாண்டலா ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்ல வந்து வெர்டிகலா 200 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.